உலகம் முழுக்க பரவி இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஆடி மாதம் 12 ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரும் என்பதை இப்பொழுது பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம். என்ன நடக்குது? 2 சுபர்கள் வலுத்து ராசியை பார்க்குறாங்க. 7ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்து ராசியை பார்ப்பது, 3ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறது. அருமையான ஒரு நல்ல அமைப்புங்க. முயற்சிகள் எல்லாம் பலிக்கும். நல்ல அறிமுகம் இந்த ஆடி மாதம் கிடைக்குங்க. 8ஆம் இடத்துல போய் பாக்கியாதிபதி மறைஞ்சாலும் கூட அது ஒரு பெரிய கவலைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. என்ன ஒன்றே அப்பாவை பற்றின கவலைகள் இருக்கும், அதை கடைசியில் சொல்கிறேன். 3ஆம் இடத்துல குருவின் பார்வையில் ராகு இருப்பதால் நல்ல அறிமுகங்கள், முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை. ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு மந்திரி, இவர்களை பார்க்க வேண்டும் என்கின்ற முயற்சிகள் பலனளிக்காதவர்களுக்கு ஆடி மாதம் அவர்களே உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு. ஏதாவது ஒரு சின்ன உதவி, அணில் பிள்ளை செஞ்ச மாதிரி ராமருக்கு நீங்கள் யாராவது ஒரு பெரிய மனுஷனுக்கு ஒரு சிறிய உதவியை செஞ்சு அவர் மனசில் இடம் பிடிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஆடி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அபாரமான அமைப்புகள் இருக்குது. கடந்த 1 வருஷம் 2 வருஷமாகவே கடன் தொல்லை, நோய் தொல்லை, எதிரி தொல்லை போன்றவைகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அதற்கான நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இப்போது தனுசு ராசி வெட்ட வெளிச்சமாக பட்ட பகலாக இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. கடன் தொல்லைகளை தீர்க்க முடியும். நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவர் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. ஆயுர்வேதம் பார்க்கலாமா, சித்தா பார்க்கலாமா, அலோபதியை கண்டினியூ பண்ணலாமா, அந்த மாதிரியான குழப்பம். அப்பா ஒரு பக்கம் சொல்கிறார், அம்மா ஒரு பக்கம் சொல்கிறார், மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், ஃப்ரெண்டு ஒரு பக்கம், அது இது சொல்லி நம்ம தலை தான் சுற்றுது. எதை பார்க்கறது, எதை செய்கிறது என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன தேவை, எதை செய்யலாம், எது செய்தால் உடல் நலம் சரியாகும், மனநலம் சரியாகும் என்பது போன்ற அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் ஆடி மாதம் அமையுங்க. 8ல் சூரியன் வளர்த்திருக்கிறாரா, இதில் தந்தையோடு கொஞ்சம் முரண்பாடுகள் வரக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதம் பெரும்பாலானவர்களுக்கு உண்டு. அப்பாவை பிரிந்திருக்கின்றத அமைப்பு. அப்பா தூரத்தில் இருக்கிறாங்க, நம்ம ஒரு தூரத்தில் இருக்கிறோம், அப்பா ஒரு இடத்துல இருக்கிறாரு. அப்பாவோட ஹெல்த் நல்லா இல்லை, அப்பாவுடைய வயசு, அவருக்காக என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, நம்மளே நேரில் போய் பார்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்கே, அல்லது நம்ம பொண்டாட்டி அப்பாவை அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையின் மூலமாக தந்தையோட முரண்பாடு கொண்டிருப்பவர்களுக்கு அப்பாவை பற்றிய கவலைகள் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அப்பாவுக்கு உடல்நலம் கண்டிப்பாக சரியாகக்கூடிய தன்மைகள் தான். ஏன்னா சூரியன் அங்கே பாவத்துவமாக இல்லை. சனி செவ்வாயோட ராகுவுடைய தொடர்புகள் இல்லாமல் அவர் 8இல் மறைவதால் தந்தையை பற்றிய கலக்கங்களும் கவலைகளும் இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு தந்தையுடைய சொத்துக்கள் பற்றிய கலக்கங்கள் வரக்கூடிய அமைப்பை தவிர அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு 70% முன்னேற்றமான அமைப்புகள் இருக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஆடி மாதம்.